ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் ஏ குட் டே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா எல்லாருமே மொபைல் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதாவது கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரியான மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கூகுள் பே, ஃபோன்பேவெல்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேடிஎம் ரொம்பவே பாப்புலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறது, ஸோ பணம் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் பற்றின வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பேடிஎம் ஆப் வந்து எப்படி நம்மளுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப்பை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்மளுடைய பேங்க் எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் சரி ஆக்டிவேஷன் பண்ணி எப்படி பணம் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுங்கிறது வந்து கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் வந்து கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ எந்த ஒரு ரிஜெக்டும் ஆகாமல் ஃபர்ஸ்ட் டைமே கிளியராக வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிக்கிட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் இந்த இடத்துல சர்ச்சில் பேடிஎம் டைப் பண்ணிக்கோங்க. PAYTM. ஸோ பேடிஎம் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் பேடிஎம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் கேட்குது. ஸோ இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஸோ 39.68 MB தான். ஸோ ப்ளே ஸ்டோர் உள்ளே வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணாமல் ப்ளே ஸ்டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் இப்போ எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹலோ பேடிஎம் டு சென்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணும்போது சில வெரிஃபிகேஷன்ஸ்க்காக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க பேங்க் சைட்லேருந்து. ஸோ இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஹலோ கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் சைடில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிக்கிட்டு பேடிஎம் சென்ட் அண்ட் வியூ SMS மெசேஜஸ், அதாவது ஆப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன்ஸ்க்காகவும் சென்ட் பண்ணக்கூடிய எஸ்எம்எஸை வந்து பேடிஎம் வந்து ஆட்டோ ரீட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அலோ கொடுத்துக்கலாம். ஹலோ பேடிஎம் மேனேஜ் ஃபோன் கால்ஸ். சில சமயம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸில் வந்து சரியானபடி வெரிஃபிகேஷன்ஸ் ஆகலைன்னா ஃபோன் கால்ஸ் மூலிமா கூட வந்து வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபோன் கால்ஸ் வந்து ஹலோ கொடுத்துக்கலாம். பேடிஎம் அக்சஸ் யுவர் கான்டாக்ட்ஸ். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு நம்ம பணம் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை சர்ச் பண்ணாவே ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து பணம் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சஸ் கான்டாக்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஹலோ பேடிஎம் டு மேக் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வீடியோ ஒன்லி திஸ் டைம் வந்து கொடுத்துக்கலாம். ஹலோ பேடிஎம் அக்சஸ் த லொக்கேஷன், அதாவது லொக்கேஷன் வந்து எனேபிள் பண்ணி கேட்குறாங்க. ஸோ ஒன்லி திஸ் டைம் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அக்யூரசி த ஃபாலோயிங் செட்டிங்ஸ் டிவைஸ் லொக்கேஷன்ஸ் டர்ன் ஆன் கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஆட்டோ வெரிஃபிகேஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக ஓடிபியை வந்து ரீட் பண்ணிக்கிச்சு. ஸோ இப்போ வந்து பேடிஎம் ஆப் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் அக்கௌண்ட் லிங்க் டு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது இந்த மொபைல் நம்பரில் எந்த வித பேங்க் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து பேடிஎம்மில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேஷன் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை பார்த்துக்குங்க. பாப்புலரான பேங்க்ஸ் வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக சஜஷன் பண்ணுறாங்க. இந்த பேங்க்ஸில் வந்து எந்த பேங்க் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ எந்த பேங்க் வந்து ஆட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த சஜஷன்ஸில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற பேங்க் வந்து இல்லைனா இந்த இடத்துல என்டர் த பேங்க் நேம் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உடனே காமிச்சிரும். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து BOB பேங்க் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சஜஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் வந்து இப்போது பேங்க் ஆஃப் பரோடா வந்து அதாவது BOB பேங்க் வந்து ஆக்டிவேஷன் பண்ண போகிறேன்.
ஸோ டைமிங் வெரிஃபிகேஷன்ஸ் போய் ஃபைண்ட் யுவர் அக்கௌண்ட்ஸ் ஒன் அக்கௌண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி யூபிஐ பேமெண்ட்ஸ் வில் பி ரிசீவ்ட் ஹேர் நம்மளுடைய பேங்க் சைட்லேருந்து ஸோ பேங்க்குடைய அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் காமிச்சு நம்மளுடைய நேம் போட்டு ஸோ காமிச்சிருக்குது. ஸோ ப்ராசஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே யூபிஐ ஐடி வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நவ் ரிசீவ் மணி ஃப்ரம் எனி யூபிஐ ஆப் ஆன் பேடிஎம். ஓகே, யுவர் பேடிஎம் ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒன்ஸ் வந்து பேலன்ஸ் செக் பண்ணலாம். ஸோ செக் பேலன்ஸ் என்டர் யூபிஐ பின், கீப் யுவர் அக்கௌண்ட் செக்யூர் அன்ஆத்தரைஸ்ட் டு ஷேர் த பின். அதாவது நம்ம ஏடிஎம்முக்கு வந்து என்ன பின் நம்பர், ஸோ ஏடிஎம் வந்து நம்ம பணம் எடுக்கும்போது பின் நம்பர் போடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த பின் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணி அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணோன்னா ஸோ நம்மளுடைய பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மணி சென்ட் அண்ட் ரிசீவ்க்கு இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்ட் மணி, ரிசீவ் மணி, ஸோ பர்சனல் லோன் பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஃபோன்பே, கூகுள் பே, ஸோ இன்னும் பேங்க் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய அஃபிஷியல் அப்ளிகேஷன்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரிஸ்க்காக இருக்கும் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு. பட் பேடிஎம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்மளுடைய பேங்க் சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அண்டு சில வெரிஃபிகேஷன்ஸ்க்காக மொபைலில் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஹலோ கேட்குறாங்க. அண்டு நம்மளுடைய பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணி ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பணம் சென்ட் ரிசீவ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஎம்மில் என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கோமோ ஸோ சேம் பாஸ்வேர்டு வந்து பேடிஎம்மில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுடைய ஃபோன்பே, கூகுள் பேலெலாம் பார்த்திங்கன்னா பணம் சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம செப்பரேட்டாகவே வந்து ஒரு புது பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுவோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா பேடிஎம்மில் நம்ம ஏடிஎம்மில் என்ன பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருக்கோமோ சேம் பாஸ்வேர்டு தான் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பேடிஎம் அப்ளிகேஷனை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப்பை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத வந்து ஸோ கிளியராக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேடிஎம் பற்றினா ஃபுல் ரிவ்யூ வந்து வேணுங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்கோட் ஸ்கேனிங் இருக்குது, 2 மொபைல் அண்டு பேங்க் நம்பருக்கு டைரெக்டாக சென்ட் பண்ணுறது, பேலன்ஸ் செக் பண்ணுறது, மொபைல் ரீசார்ஜ், ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது, டேட்டா ரீசார்ஜ், ஸோ கோல்டு லோன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேடிஎம் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது வந்து கிளியராக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் பற்றின வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்டில் கொஸ்டின் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஓவரால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.